ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் எப்படி நம்ம காப்பி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த இமேஜை பார்த்து அந்த டெக்ஸ்ட் நம்ம மேனுவலாக டைப் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். இனிமேல் நீங்கள் இப்படி பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது கம்மியான டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகமான டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களால் ஜஸ்ட் செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் ஏரியா மட்டும் காப்பி பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம வேறு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் தேவையோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த டெக்ஸ்ட் சம்மந்தமாக நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை உங்களால் லிசன் பண்ணி கேட்டுக்க முடியும். இப்போது கொஞ்சம் வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தையை நீங்கள் செலக்ட் பண்ணி லிசன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை அது உங்களுக்கு படித்து சொல்லும். அதாவது சாஃப்ட்வேர் உங்களுக்கு படித்து சொல்லும், நீங்கள் லிசன் பண்ணி கேட்டுக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம எல்லாரோட ஃபோன்லையுமே கண்டிப்பாக கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவைப்படுற இமேஜ் நம்ம எடிட் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோனில் நார்மல் கேலரி எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் கூகுள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷோ பண்ணணும். இங்கே உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது ஒருவேளை இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் காப்பி பண்ணணுமா, தமிழ் டெக்ஸ்ட்லாம் காப்பி பண்ணாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அப்படிலாம் இல்லை, அது எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி காப்பி பண்ணி உங்களால் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக மொபைல் டேட்டா ஆனில் தான் வச்சுருக்கலாம். மொபைல் டேட்டா ஆனில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போது நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி முடித்த உடனே கீழே லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது கூகுள் லென்ஸ். இந்த கூகுள் லென்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஃபோட்டோ மொத்தமாக ஸ்கேன் பண்ணி அந்த ஃபோட்டோவில் என்னென்னலாம் இருக்குது, இப்போ இமேஜ் இருக்கா டெக்ஸ்ட் இருக்கா அப்படின்னு எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறத காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஃபோட்டோவில் எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கும் அந்த டெக்ஸ்ட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த டெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு எடிட் மோடில் வந்துச்சு. இப்போ நீங்கள் காப்பி பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு மார்க் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற இடம் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். கீழே காப்பி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு காப்பி ஆகிடும். இப்போ உங்களுக்கு எங்கே தேவை அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டெக்ஸ்ட் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போ மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற வார்த்தையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ட்ரான்ஸ்லேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷாக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஸோ நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு இருக்கு ரிசல்ட். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபோட்டோவில் இமேஜ் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ சம்பாதித்துலேருந்து மட்டும் வெளிலவா அவனை லைஃப்ல நீ பார்க்க போகிறேன். இது தமிழில். இங்கிலீஷில் பாருங்களேன், come out only from what your father has earned. Mavan, you should go see what life is அப்படின்னு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வார்த்தையை பற்றி நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை மட்டும் செலக்ட் பண்ணி கீழே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துறீங்க அப்படின்னா அது கூகுள் சர்ச் ஓப்பன் ஆகும். இந்த வார்த்தையை பற்றி எங்கேயாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் சர்ச்லேயும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கடைசியாக லிசன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போ மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட டெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே லிசன் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு படித்து சொல்லும். இப்போ பாருங்களேன், நீங்களே பாருங்கள். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே லிசன் ஆப்ஷன் கொடுக்குறேன். அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு படித்து சொல்லுது அப்படின்னு நீங்களே பாருங்களேன். இந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டு லிசன் கொடுக்குறேன். அப்பன் சம்பாத்தியத்துல இருந்து மட்டும் வெளியில வா மவனே, லைஃப்னா என்னன்னு நீ பார்க்க போற. ஆமாங்க, அது கொஞ்சம் கஷ்டமான லைஃப் தான். ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை அது கரெக்டாக தான் படித்து சொல்லியிருக்கு. இது கம்மியான டெக்ஸ்ட் மட்டும் தான் படித்து சொல்லும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக படித்து சொல்லுது. இங்கிலீஷில் இருந்தாலும் சரி தமிழில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக படித்து சொல்லுது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வேணும், நிறைய அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.